السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد صرفنا إليك نفرا من الجن يستمعون القرآن فلما حضروه قالوا أنصتوا فلما قضي ولوا إلى قومهم منذرين. آمنا بالله صدق الله مولانا العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மனிதர்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்களோ அதுபோல ஜின்களுக்கும் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மனிதர்களிடம் நேர்வழி காட்டினார்களோ, நேர்வழியை எடுத்து வைத்தார்களோ, அதுபோல ஜின்களிடமும் நேர்வழியை எடுத்து வைத்தார்கள். அவர்களிடமும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பித்தார்கள் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. படைப்பினங்களில மனித இனமும் ஜின் இனம் மட்டும்தான் மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய இனம். மறுமையில் நற்கூலியோ அல்லது தீயதோர் விளைவோ சந்திக்கக்கூடிய இனம். வேறு யாரும் மற்ற எந்த உயிரினங்களும் அல்லாஹ்விடத்துல சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்ததாகவோ, மறுமையில் அதற்கான சொர்க்கம் அல்லது நரகம் வழங்கப்படுவதாகவோ மார்க்கத்தில் இல்லை. மார்க்கம் குர்ஆன் அதனுடைய வசனங்கள் எப்படி இருக்கும்? யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி, அப்படிதான் இருக்கும். யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி, ஓ ஜின் மற்றும் மனித இனத்தவர்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறான். இப்ப எப்ப அல்லாஹ் அப்படி கூப்பிடுகிறானோ அப்பொழுதே நமக்கு புரிஞ்சிருச்சு, நம்மை போலவே அவர்களும் சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள், அவர்களும் நன்மை தீமைகளுக்கு உட்பட்டவர்கள், அவர்களுக்கு மறுமையில் விசாரணை போக்குவரத்துகள் உண்டு என்பது நமக்கு புரிய வருது. இன்னைக்கு ஓதிய வசனத்துல ஒரு ஆயத்து நம்மளை அப்படி கடந்து போச்சு. ஒரு 2-3 ஆயத்து, அற்புதமான ஆயத்து. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல மனிதர்களிடத்துல, மக்கத்து காபிர்களிடத்துல அல்லாஹ் ஒருவன்கிற அந்த சங்கநாதத்தை எடுத்து வைத்துக் கொண்டே போகிறார்கள். பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய பத்துன நஹல் அப்படின்னு ஒரு இடம், அது பெரித்த மரங்கள் நிறைந்த இடத்தினால கூட அந்த பேர் வந்திருக்கலாம். பத்துன நஹல் என்கிற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற போது அல்லது குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிற போது அந்த வழியாக சென்ற ஜின்கள் நாயகத்தினுடைய அந்த ஓதக்கூடிய வார்த்தைகளை குரலை கேட்டது. வலகத் ஸரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின் யஸ்தமிஊன குர்ஆன், குர்ஆனை கேட்பதற்காக நாங்கள் உங்களின் பக்கம் சில ஜின்களை அப்படியே திருப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நசீபைன் என்கிற ஊரை சார்ந்த சில ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதி அந்த பகுதிக்கு அல்லாஹ்வால் திருப்பப்பட்டார்கள். அங்கே வந்தார்கள், குர்ஆனை கேட்கிறார்கள். கேட்கிற போது எப்படி நாம சொல்றோம்ல, குர்ஆன் ஓதப்பட்ட அமைதியாக இருந்து கேட்கணும், நாம இடையில சலசலப்பு செய்யக்கூடாது. குர்ஆனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒருத்தர் ஓதுனா மற்றவங்க அப்படி கேட்கணும். அதனாலதான் ஹனஃபி மذஹபில் தொழுகையில சனாவை தவிர எதுவும் ஓதக்கூடாது. ஏன் அப்படின்னா, இமாம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார்கள், இமாம் அவர்கள் துணை சூரா ஓதுகிறார்கள், அதை நாம கேட்கிறோம். எப்படிங்க? ஹனஃபி மذஹபில் நாம பின்பற்றுகிற இந்த மذஹபில் இமாமுக்கு பின்னால முக்ததிகள் எதுவும் ஓதக்கூடாது. ஏன்னா இமாம் அவர்கள் குர்ஆன் ஓதுகிறார்கள், அதை கேட்பது நம்முடைய கடமை. வைதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஊ லஹு வஅன்சித்து, குர்ஆன் ஓதப்பட்டால் அதை நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த ஜின்கள் சொல்லிச்சா ஒருவர் அடுத்தவங்கள்ட்ட, அன்சித்து அமைதியாக இருங்க, குர்ஆன் ஓதப்படுகிறது, நாம எல்லாரும் கேட்போம். இப்ப இதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு கிளாஸ், ஒரு பாடம் என்னன்னா, குர்ஆனை ஒருத்தர் ஓதுகிற போது நாம கேட்கணும். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய வசனம்.
அங்கே நாம் வந்து அதை இடைமுறிக்கும் விதமாக பேசவோ அல்லது அவருக்கு நாம் சலாம் சொல்லவோ கூடாது. அப்படி நாம சலாம் சொன்னா அவர் பதில் சொல்றது வாஜிபு கூட இல்லை. குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் ஒரு நபருக்கு நாம சலாம் சொன்னோம்டா நம்ம சுன்னத்தை நிறைவேற்றிட்டோம், ஆனா அவருக்கு பதில் சொல்றது வாஜிபு இல்லை. ஏன்னா அவர் அதை விட சிறந்த ஒரு காரியத்தில் இருந்துட்டு, அவர் அதை விட சிறந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ஜின்கள் வந்து குர்ஆன் ஓதக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டது, அமைதியாக இருந்து கேட்டது. பின்னர் தங்களுடைய சமுதாயத்தில் போய் சொல்லிச்சு, நாங்கள் இன்று ஒரு சில வேத வரிகளை கேட்டோம், அது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்கப்பட்ட அந்த வேத வரிகளை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. ஐ மீன் தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்துகிற வசனங்களை நாங்கள் இன்னைக்கு கேட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்குள்ள தாவத் செஞ்சுக்கிட்டாங்க. எப்படி நமக்கு மத்தியில் நம்ம வந்து தாவத் செய்யறோம், இங்க வாங்க அங்க வாங்க, மார்க்கத்தின் பக்கம் வரணும், தொழுகையின் பக்கம் வாருங்கள். அதே மாதிரி ஜின்களும், எந்த ஜின்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதியதை கேட்டதோ அந்த ஜின்கள் அப்படியே போய் மற்ற ஜின்கள்கிட்ட தாவா, அந்த அழைப்பு பண்ணி யா கௌமனா அஜீபு தாஇ அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அழைப்பாளராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நல்ல பதில் அளியுங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்துச்சு. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஜின்கள் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. எப்படி மனிதர்களிலே நல்லோர்கள் உண்டோ தீயோர்கள் உண்டோ, அதே போல ஜின்களிலும் நல்லோர்களும் உண்டு தீயோர்களும் உண்டு. நம்மை விட ஜின்களுக்கு அல்லாஹ் ஒரு வகையான சக்தியை வழங்கியிருக்கிறான், ஒரு வகையான சக்தியை வழங்கியிருக்கிறார். அவர்கள் அந்த சக்தியை வைத்துக் கொண்டு மனிதர்களை வழிகெடுக்கவோ மனிதர்களை திசை திருப்பவோ அவர்களால் முடியும். கெட்ட ஜின்கள் அப்படிங்கிறவங்க ஷைத்தானுடைய சந்ததிகள், இப்லீஸுடைய சந்ததிகள் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல ஜின்கள் வந்து அல்லாஹுவால் படைக்கப்பட்ட, நெருப்பினால் படைக்கப்பட்ட படைப்பு. அவர்களும் நம்மை போலவே சாலிகங்கள் தான். சூரத்துல் ஜின்னு ஒரு சூறாவே இருக்கு குர்ஆன். அதுல அவங்களே சொல்றாங்க என்ன அப்படின்னா, அண்ணா மின்ன சாலிஹூன வ மின்னா தூன தாலிக், எங்களிலே நல்லோர்களும் உண்டு எங்களிலே பொல்லோர்களும் உண்டு. அப்ப நல்லோர்கள் உண்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த நல்ல ஜின்களால நமக்கு எந்த விதமான இடையூறுகளும் வர்றதில்லை. கெட்ட ஜின்களால் வருமோ என்கிற அச்சத்தினால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்களுக்கு போகும் பொழுது நீங்க அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடி கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. நம்ம பாத்ரூம் போறோம்ல, இப்ப இந்த பாத்ரூம் போன்ற இடங்கள் ஜின்களுடைய வசிப்பிடம், கெட்ட ஜின்களுடைய வசிப்பிடம். பாத்ரூம் போன்ற இடங்கள், ரெஸ்ட் ரூம் போன்ற இடங்கள் வந்து கெட்ட ஜின்களின் வசிப்பிடம். அதனால அங்க போகிற போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி, ஆண் பெண் கெட்ட ஜின்களை விட்டு நான் வந்து பாதுகாப்பு தேடுறேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறோம். அதே போல எந்த இடத்தில் நாம் இருந்தாலும், ஒரு வனாந்திரமான பகுதியில் இருந்தாலும் அந்த இடத்தில் நாம் என்ன செஞ்சிடணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஜின்களின் தீங்குகளை விட்டு அல்லாஹ் நான் வந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்றோ நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். காரணம், கெட்ட ஜின்களால் ஆபத்துகள் வரலாம் என்கிற அந்த ஒரு சிந்தனை தான். அப்போ அவர்கள் நம்மை போல ஒரு படைப்பு, அவர்களும் நம்மை போலவே சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். மறுமையில் அவர்களுக்கு நன்மை தீமை உண்டு, சொர்க்கம் நரகம் உண்டு. அதே போல அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். ஆனால் நாளை கியாமத்து நாளையில் சொர்க்கத்தில் நாம் அவர்களை பார்ப்போம், அவர்களால் நம்மை பார்க்க முடியாது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்றான், அவர்கள் இங்கே ஹுவ வ கபீலுஹு, அதாவது இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹு, அவன் இப்லீஸ் அவனுடைய சந்ததிகளாகிய கெட்ட ஜின்களும் உங்களை பார்ப்பார்கள், ஆனால் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள கான்செப்ட், ஜின்களால் நம்மை பார்க்க முடியும், நம்மால் ஜின்களை பார்க்க முடியாது. மறுமையில சொர்க்கத்தில், அதாவது இமாம்கள் இடத்துல கருத்து வேறுபாடு இருக்கு. ஜின்களுக்கு சொர்க்கம் உண்டா நரகம் உண்டுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வலக்கத் ஸரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், நாங்கள் மனித இனத்திலேயும் ஜின் இனத்திலேயும் உண்டான ஒருபாடு ஆட்களுக்காக நாங்கள் நரகத்தை தயார் செய்திருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஜின்களுக்கு நரகத்தினுடைய அந்த என்ட்ரி உண்டு, சொர்க்கம் உண்டா என்பதுல இமாம்கள்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கு. அநேக இமாம்கள் சொல்றாங்க சொர்க்கம் உண்டு, ஆனால் நம்முடன் வசிக்க மாட்டார்கள். நாம எங்கே வசிக்கிறோமோ அந்த இடத்துல அவர்கள் வசிக்க மாட்டார்கள். ஒரு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற இமாம்கள் சொல்றாங்க, மற்ற இனங்கள் எப்படி, மற்ற உயிரினங்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்பட்ட பிறகு கூனு துராபா, நீங்கள் எல்லோரும் மண்ணோடு மண்ணாக ஆகுங்கள் என்று சொல்லப்படுமோ அதுபோல ஜின்களையும் அப்படி சொல்லப்படும் அப்படின்னு ஒரு கருத்து வருது. இந்த கருத்துக்கள் நாம் எப்படி எடுத்துக்கிறோம்னு சொன்னா,
நம்மை போல் அவர்களும் ஒரு படைப்புகள். அவர்களில் உண்டான தீயோர்கள்ட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். அவருடைய நல்லோர்களால் நமக்கு எந்த இடையூறும் வராது. இந்த உலகத்தில் வாழும்போது நாம விளக்கிறணும், நமக்கென அல்லாஹ் சில சட்டங்களை தந்திருக்கிறான். அதற்கான நன்மைகள் தீமைகள் அருமையில் உண்டு என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கெட்ட ஜின்களுடைய தீங்குகளை விட்டும் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.